மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மறுஜென்மம் எடுக்கும் மகரம் ராசி மாறும் வாழ்க்கை பயணம் அப்படிங்கிற தலைப்பை இந்த மகர ராசிக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பேசப்படுகின்ற சொல்லப்படுகின்ற விஷயங்களை வச்சே நம்ம அதுக்கு ஒரு அளவு கொடுத்துடலாம். இந்த மகர ராசியில் சூரிய பகவானுடைய உத்திராடம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும், திருவோணம் நட்சத்திரத்தின் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும், செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் என 9 பாதங்கள் இந்த ராசியில் இருக்குது. இந்த மகர ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவான், 5ஆம் அதிபதி பூர்வீக புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான். இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் மூவருமே நெருங்கிய நண்பர்கள். சம்பாத்தியத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். இந்த 3 பேரும் ஒருவருடைய ஜாதகத்தில் சம்பந்தப்பட்டிருந்தால், அதாவது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலோ, ஆக நட்பு வீடுகளில் இருந்தாலோ, சேர்ந்து இருந்தாலோ, ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலோ, கண்டிப்பாக மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் உச்சத்துக்கு சென்றே தீரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த மகர ராசிக்கு ராசியாதிபதி சனி பகவான், அவரே குடும்பகாரகன். ஒரே ஒரு விஷயம், சனி திசை நடக்கிற காலங்கள் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கு சூட்டபுளாக இருக்காது. லக்னம் வேறையாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கலாம். லக்னத்தின் அடிப்படையில் பலாபலங்கள் மாறும். ராசியின் அடிப்படையிலும் ஒரு பலாபலன் இருக்கும். இதில் சொல்கிறதெல்லாம் ராசியின் அடிப்படையில். அப்போ அந்த மகர ராசிக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறனால கையில் காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் செலவழிக்க தயங்க மாட்டோம். அது யாருக்கு ஐயா செலவழிப்போம்? குடும்ப உறவுகளுக்காக செலவழிப்போம். குடும்ப உறவுகளுக்காக அந்த பணத்தை வாரி இறப்போம். அதுக்கப்புறம் தொழில் செய்யணும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கணும். அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகிறது எனக்கு சாத்தியப்படாது. சொந்தமாக தொழில் பண்ணணும் எனக்கு. அதில் தான் நான் பணம் நிறைய சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியத்தை இன்னும் நான் என்னுடைய உறவுகளுக்காக நிறைய செலவு பண்ணணும். எல்லாரையும் நான் அனுசரித்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த சந்தோஷம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். இப்படி சுயதொழில் பண்ணி சம்பாதிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒருத்தட்ட வேலைக்கு போகிற ஆர்வம் குறைவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் 5ஆம் அதிபதி சுக்கிரன் மனம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அவர் தான் பொறுப்பு. அவரே 10ஆம் அதிபதி. அப்போ அந்த மனம் முழுவதும் எங்கே போகும்? சுயதொழில் பண்ணுறதுக்கு தான் போகும். இது விதிவிலக்காக 100க்கு ஒரு 30% பேர் அப்படிங்கிறது வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற வைராக்கியமாக இருப்பாங்க. ஆனால் வேலைக்கு போயிட்டால் வருமானம் நல்லா வருமா? நல்லா சம்பாதிக்கலாம். ஆக எப்படி வச்சாலும் மகர ராசி நண்பர்கள் சம்பாத்தியக்காரர்கள். அந்த சம்பாத்தியத்தை தாயா நாம் கொஞ்சம் சிக்கனப்படுத்த மாட்டோம். நம்மளுடைய எதிர்கால தேவைக்காக ஒதுக்கணும்னு சொல்லி ஒரு நிமிஷமும் யோசிக்க மாட்டோம். எல்லாத்தையுமே தனக்கு வச்சுட்டு தானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இங்கே தனக்கு வைக்க மாட்டோம். எல்லாம் தானம் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் தனக்குன்னு இல்லாத போதான் யோசிப்போம். அப்போ போய் யார் யாருக்கெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணணுமோ, நல்ல விஷயங்கள் பண்ணணுமோ, அவங்கக்கிட்ட போய் நாம் நிற்கிறப்போ நமக்கு அது சப்போர்ட் கிடைக்காது. இந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் தன் கையை ஊண்டி தானே எந்திரிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் தான் இருப்பாங்க. தன் கையை ஊண்டி தானே எந்திரிச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய லாபம். ஆனால் அந்த லாபம் என்ன செய்யுது? செலவாகிட்டே தான் இருக்குது. அப்போ ஒரு நிமிஷம் என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டால், மகர ராசி நண்பர்கள் கண்டிப்பாக தனது எதிர்கால தேவைக்காக ஒரு விஷயத்தை நம்ம யோசனை பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த மகர ராசி நண்பர்களுக்கு தன்னை சுற்றி இருக்கிறவங்க சூழ்ச்சி தந்திரத்தோடையே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி புதன், அவரே 9ஆம் அதிபதி. சில பேருடைய மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் தந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமே எதிரியாகவே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. விதிவிலக்காக ஒரு 10 பேருக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த தந்தை வழி சொத்துக்களை இவங்களால் அனுபவிக்க முடியாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், பிள்ளை குட்டியில் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், நிறைய கடன் பட்டுட்டோம். இதில் ஏதாவது அப்பாவோட சொத்துக்கள், அந்த அசையாத சொத்துக்கள் கொஞ்சம் இருக்குது, அதில் இருக்க வில்லங்கங்கள் போய் எல்லோரும் கொஞ்சம் சம்மதிச்சு நமக்கு ஒரு பங்கை கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணி முன்னுக்கு வந்துடலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க.
பல பேர் மகர ராசி நண்பர்கள் நினைப்பாங்க. ஆனால் சாத்தியப்படுமா சாத்தியப்படாது. அதில் தடையாக தான் இருப்பாங்க. அதில் உங்களுடைய உடன்பிறப்புகள் தடையாகவே தான் இருப்பாங்க. இந்த உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி குரு பகவான். இங்கே அவரே தான் விரையாதிபதி. அவங்களால உங்களுக்கு எப்போவுமே விரயம்தான் இருக்குமே தவிர ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவங்களையெல்லாம் அனுசரித்து போகணுன்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த அனுசரணை அவங்க ஏற்றுக்கிட்டு, சார் நம்மளை அனுசரித்து போகிறாங்களே, நாம் அவங்கள அனுசரித்து போகணும் அவங்க ஒரு காலம் நினைக்க மாட்டாங்க. உங்களை விரயம் பண்ணத்தான் பார்ப்பாங்க. உங்களை மனசங்கடப்படுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு எதுவுமே கிடைக்க விடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இது 100க்கு 100% மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிற போது ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் நினச்சி மனசு சங்கடப்பட்டு வேதனைக்குத்தான் ஆளாகிட்டு இருப்பீங்க. அதனால் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் எப்போவுமே புத்தி கூர்மையாக அறிவு கூர்மையாக நம்மளை சூழ்ச்சி தந்திரத்திலையோடையே நம்மக்கிட்ட பழகுவாங்க, எடுப்பாங்க. கரெக்டாக எந்த இடத்துல நம்மக்கிட்ட காரியம் சாதிக்கிறோம் அந்த இடத்துல காரியம் சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் அப்படியே தான் இருப்போம். இதுதான் மகர ராசி நண்பர்கள். அப்போ என்ன காரணம்? அப்போ நமக்கு என்ன சிந்திக்க தெரியாதா? நமக்கு யோசிக்க தெரியாதா? நம்ம சிந்திக்கிறது யோசிக்கிறது எல்லாத்தையும் அனுசரித்து போகணுன்னு நினைக்கிறனால தானே ஐயா. அந்த அனுசரணை அப்படிங்கிற வார்த்தை இங்கே பொய்யாய் போகுது இல்லையா? அப்போ அது அனுசரணை வச்சா தப்பு அப்படின்னா தப்பு தான், தவறு தான். ஒரு அளவுக்கு தாருங்க, எதுக்குமே ஒரு லிமிட் அப்படிங்கிறது. அதனால் இங்கே 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனே 9ஆம் அதிபதியாக தந்தை ஸ்தானத்துக்கு வருகின்றதுனால இவங்களே நமக்கு ஆப்போசிட்டாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்டே நம்ம கவனமாக தான் இருக்கணும். சில பேருடைய மகர ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாதே போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். கடைசி வரைக்கும் அனுபவிக்க விட மாட்டாங்க. உடன்பிறப்புகள் பங்கு போட்டு போகிற மாதிரி அங்கேயே நம்ம ஆள் மகர ராசி நண்பர்கள் போனால் போயிட்டு போட்டு வச்சுட்டு போட்டோம் விட்டு கொடுத்துட்டு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்படியெல்லாம் ஒரு படி வாழ்க்கையில் முன்னேறினா 9 படி சரிக்கு விழுந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்குதாம். அப்போ இந்த இதெல்லாம் யார் மூலமாக நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக தான் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமே தவிர இது மகர ராசிக்கு தலை விதியான்னு கேட்டால் தலை விதி தான். இந்த விதியை மதியால் தான் வெல்ல முடியும். முழுக்க உங்களுடைய 5ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். உங்கள் மனசை சந்தோஷமாக வைங்க, ரிலாக்ஸாக வைங்க, பிரைட்டாக வைங்க, நல்லா யோசிங்க. கண்டிப்பாக உங்கள் மனசு மட்டும் நல்லா சிந்தனை பண்ணி யோசனை பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே யாருமே வர முடியாது. ஒரு திட்டம் தீட்டுங்க. அந்த திட்டம் அப்படிங்கிறது உங்கள் எதிர்கால திட்டத்துக்காக போடுங்க. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய மனைவி மக்கள் அப்படிங்கிறதுக்காக போடுங்க. அந்த மாதிரி திட்டம் தீர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலம் நீங்கள் தோக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் இல்லையா? எந்த வேலையில் இருந்தாலும் நல்லா தான் இருப்போம். எந்த வேலை செஞ்சாலும் மன திருப்தியாக செய்வோம், சந்தோஷத்தோடு செய்வோம். அதில் எனக்கு வருமானம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற அமைப்பு. சுயமாக தொழில் பண்ணி பணம் சம்பாதிக்கின்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் எதிரி கடன். யோசிக்காமல் செய்கிற ஒரு விஷயம். வாங்கி போட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு பண்ணி எல்லா பேர்த்துக்கும் செலவழிச்சிட்டு கடைசியில் அந்த கடனை கட்ட முடியாமல் நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள மகர ராசி நண்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் போகாமல் இருக்கிறது தான் நல்ல விஷயம். புரியுதுங்களா? கண்டிப்பாக போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அந்த கடனுக்குள்ளே விழுந்துட்டு அந்த சுழலுக்குள்ளே விழுந்து எந்திரிக்கவே முடியாது. இன்றைக்கும் பல பேருடைய மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக ஆரம்பத்திலேயே சுதாரிச்சுக்கிறணும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி அதில் நிறைய விரயத்தை சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஒரே ஒரு நிமிஷம் 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். 3, 6, 8, 12 இருக்கிறாரா? அப்படி இருந்தால் அவர் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காருன்னு தெளிவாக பார்த்துட்டு சுயமாக தொழில் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்குத்தான் போனால் வேலைக்கு போய்க்கிருவோம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னா பண்ணாமல் இருந்துக்கிருவோம், இல்லை பண்ணணும்னா பண்ணிக்கிருவோம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துடுவீங்க. அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து மீண்டு வெளியே வந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய மரண போராட்டத்திலேருந்து வெளியில் வந்த மாதிரி. இன்றைக்கி மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மரண போராட்டமே கடன் தான். அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கழுத்தை நெரிச்சிக்கிட்டே இருக்கும், கண்ணு மொழி பிதுங்கிக்கிட்டே இருக்கும். எப்படா வெளியில் வர்றது, எப்படா இந்த கழுத்துலேருந்து கையை எடுக்கும் இந்த கடன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல என்னையா நடக்குது?
ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள், எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? அப்போது ஒரு ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி அதை கரெக்டாக சுயதொழில் பண்ணலாமா வேணாமான்றதை யோசனை பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி மகர ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கடன் வாங்கி நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடன் வாங்கி வீடு கட்டலாமான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா இந்த 6ஆம் அதிபதி புதன் 4ஆம் இடத்துல இருந்தார்னா இந்த 4 வீடு மண்மனை யோகங்கள். அப்போ ஒரு வீடு கட்டணும், அவர் 6ஆம் அதிபதி இங்கே இருக்கிறாருன்னா உழைப்பால் வரக்கூடிய காசை மிச்சம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வீடு கட்டுங்க. அந்த 6ஆம் இடம் கடன் அப்படிங்கிற விஷயத்தை வாங்கி அதுக்குள்ளே போடாதீங்க. போட்டிங்கன்னா அதுலேருந்து மீண்டும் வெளியில் வர முடியாது. இதையும் தெளிவாக பாருங்கள். புதனே பாக்கியாதிபதி, அவர் 4 தானே இருக்கிறாரு. அப்பாவினுடைய சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைத்தால் அந்த விஷயத்தை செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய், அவரே லாபாதிபதி. உங்களுடைய சுய முயற்சியில் சம்பாதிச்சு கண்டிப்பாக வீடு வாசல் கட்டுவீங்க. எல்லாமே உங்கள் சுய முயற்சி தான், சுய சம்பாத்தியம்தான். அப்படி இருக்கிற போது நாம் அடுத்தவர் கையை எதிர்பார்க்கறதுல தவறு தான். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற போது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு யோசிக்காமல் செய்கிறது நம்மளுடைய தவறு தான். இந்த மாதிரியெல்லாம் மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு நம்மளுடைய அறிவுபூர்வமாக சிந்திக்காத ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய எதிர்காலத்துக்காக திட்டம் தீட்டாத ஒரு விஷயம். ஆக இதையெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி தான். பல விஷயங்கள்லேருந்து மீண்டு வெளியில் வந்துடுவீங்க. இதுவே உங்களுக்கு மறுஜென்ம வாழ்க்கை மாதிரி, இதுவே உங்களுக்கு மறுஜென்ம வாழ்க்கை மாதிரி தான். இது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அனுசரித்து போய் என்னத்தை கண்டீங்க? எல்லாத்தையும் அரவணைச்சு வாழணும்னு நினச்சிங்களே, வாழ்ந்து என்னத்தை கண்டீங்க? யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, எல்லாருக்கும் உதவி உபகாரங்கள் செஞ்சு எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக வாழணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வாழணும்னு நினச்சிங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சது? உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் அவமானமும் அசிங்கங்கள் மட்டும்தான். இந்த அவமானம் அசிங்கங்களை நீங்கள் அனுபவிக்கணுமா? வேண்டாம். எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் கொஞ்சம் எட்ட நின்று பேசுங்க. நெருங்கிய நண்பன் தான், நண்பனுடைய பேச்சை கேட்டு தான் ஒரு முதலீடை போட்டு ஒரு பிஸ்னஸில் இறங்கியிருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நண்பன் உங்களுக்கு சந்தர்ப்ப திசையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால ஏகப்பட்ட நஷ்டங்களை தான் சந்திச்சிருப்பீங்க. இந்த மகர ராசிக்கு அப்படி ஒரு விஷயம். 7ஆம் அதிபதி சந்திரன், அவர் தசை நடத்துகிற காலத்தில் நண்பர்களை நம்பவே நம்பாதீங்க. சனி திசை நடக்கிற காலத்தில் குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, குடும்ப உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. எதையுமே விட்டு கொடுத்து போகிறேன்னு சொல்லி அனுசரித்து போகிறேன்னு போயிடாதீங்க. நம்ம நடுத்தருவுக்கு வந்துடுவோம். 19 வருஷம் சனி திசை மகர ராசிக்கு செட் ஆகாது. கவனம் கவனம் கவனம், ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். அதனால் உங்களை பொறுத்த மட்டும் வாழ்க்கையில் நமக்கு நாம் என்ன தான் எதிரியாகிற மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கிறோம். உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். எந்தெந்த விஷயங்கள் நம்ம பின்னடைவை சந்திக்கிறோன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்து செய்யுங்க, தோக்க மாட்டீங்க. பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிப்போம். அதனால் கிரக அமைப்புகள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் சனி வேற வக்ர பயிற்சியை தன் பயணத்தை தொடங்குகிறார். கடந்த காலகட்டத்தில் 7.5 சனியிலேருந்து மீண்டும் இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் 7.5 சனி 7.5 வருஷம் எந்த அளவுக்கு நம்மளை கசக்கி பிழியணுமோ பிழிஞ்சிட்டார். இனி பிழியறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தாவது நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமா, இதுலேருந்து மீண்டும் வெளியே வந்துடுவோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரணும். சனிபாரனுடைய வக்ர பயிற்சி பலன்கள் நல்ல அருமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து கடினமான உழைப்பை கொடுக்குறாரு. அந்த உழைப்பில் நெருடல்களும் கொடுக்குறாரு, மனசங்கடங்களும் கொடுக்குறாரு, மீண்டும் போராட்டத்தை தான் கொடுக்குறாரு. அப்போ குரு 6ல் தான் இருக்கிற போது அப்போ நெருக்கடிகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. எப்படி? கடன் நெருக்கடி ரொம்ப நெருக்கிறாங்க, மன நிம்மதி குறைபடுது, உழைச்சி ஒன்றும் கிடையாது, கையில் காசை காணும். இதில் 10ஆவதுக்கு மருத்துவ செலவுகள் வேறு. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒருத்தவனை ஜெயிச்சு வாழ வேண்டிய கட்டாயத்தில் வேறு இருக்கிறோம். அதனால் ஏதோ கருணையின் அடிப்படையில் பகவான் குரு பகவான் இந்த 10ஆம் இடத்துக்கு ஒரு கருணை காட்டுறாரு. ஒரு வருஷத்துக்கு சுதாரிச்சுக்கங்க.
நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, என்ன வேலை இருக்கீங்களோ வருமானம் வரும், சுதாரிச்சுக்கங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விட்டுறாதீங்க. அந்த வாய்ப்பு கிடைக்கும். திடீர்னு ஒரு பணவரவு கிடைக்கும். திடீர்னு ஒரு தொழிலில் மாற்றம் கிடைக்கும். திடீர்னு வேலையில் மாற்றம் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். பல விதத்திலையும் கவனமாக இருங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் வலுப்பெறுது. பயணங்கள் சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு வெளியூர் வெளிநாடுக்கு போய் பணம் பொருள் சம்பாதிக்க போகிறேன், பல பிரச்சனைலேருந்து மீண்டு வெளியே வர போகிறேன், கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வெளியே வர போகிறேன், ஒரு வாய்ப்பு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார். குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார். நல்ல விஷயம்தான். 2ஆம் இடத்தில் ராகு பகவான். கண்டிப்பாக குடும்ப உறவினர்கள்ட்ட மறுபடியும் நெருங்கி பழகாதீங்க, தள்ளி இருங்க. கொடுக்கல் வாங்கல் அளவாக வச்சுக்கோங்க. தனக்கு வச்சுட்டு தானம் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் அவங்க தான் நமக்கு இடைஞ்சலாகவே வர்றாங்க. நம்பி இருந்தீங்க. போன மாதம் அவங்க நமக்கு ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சொத்து விஷயத்தில் அதை நமக்கு பகிர்ந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். சாத்தியப்படுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இல்லை, வெறும் பேச்சு மட்டும்தான் பேசி நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. இது இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. கொடுக்குற மாதிரி இருந்திருப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அந்த உறவு நமக்கு தேவையா? ஆனாலும் குருபனுடைய பார்வையில் 2ஆம் இடம். உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனித்து பார்த்துக்குங்க. பல விதத்துலையும் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் நமக்கு வரப்போகுது. ஓசியா பணம் வரவே வராது. யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. கவனமாக இருங்க. ஆனாலும் உங்களுக்கு மகர ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் இந்த மாதம் அந்த 5ஆம் இடத்துக்கே வருவார். நல்ல விஷயம். 5ல் சுக்கிரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிற அந்த ஒரு மாத காலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணத்தை பெறுவீர்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். மிகப்பெரிய போராட்டத்திலேருந்து, மரண போராட்டத்திலேருந்து மீண்டு வெளியே வர போகிறோம். அது என்னையா? கடன் தான். கடன், எதிரி, இவங்களெல்லாம் வென்று வெளியே வர போகிறீங்க. உங்கள் சொந்த பந்த உறவுகள் உங்களை தூக்கி இருந்தவங்க முன்னாடி அப்படியே கௌரவமாக தலை நிமிர்ந்து அந்தஸ்து கௌரவத்தோடு வாழத்தான் போகிறீங்க. இது கண்டிப்பாக கனவல்ல, நிஜம். இந்த 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது 29 நாட்கள் சிறப்பான பலனை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இதுவும் நடந்தே தான் தீரும். சரிங்களா நண்பர்களே? ஆன்மீக பயணம், இறை வழிபாடு கரெக்டாக பண்ணிக்கோங்க. சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். இஷ்ட தெய்வத்தை வணங்க. குலதெய்வம் தான் உங்களுக்கு மெயின். குலதெய்வ ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் 5லே ஆட்சி பெற போகிறார் கோச்சாரத்தில். அருமையான விஷயம். பார்த்து பவர்ஃபுல்லாக இருக்க போது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பவர்ஃபுல்லாக இருக்கும். மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கமாக நடக்க போகுது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ விஷயங்கள் நல்லதாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இந்த மாதம் உங்களுக்கு மறுஜன்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. பல விதத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அடைய போகிறோம். மனசுக்கு பிடிச்சமான நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக இந்த பதிவு ரொம்ப பொருந்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் என்று கூறி, மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.